ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு செய்ய போகிறோங்க. இந்த மீன் குழம்பு சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா செம்மங்க, வேறு லெவலுங்க. அதுவும் மண் சட்டியில் செஞ்சால் அதோட ருசியே தனிங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ மீன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு இந்த மாதிரி பெரட்டி நல்லா ஊற வச்சுக்கிறேங்க. ஒரு 15 மினிட்ஸ் மீன் நல்லா ஊறட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ 1/2 கிலோ மீனுக்கு 3 தக்காளி நல்லா பழமாக எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் இந்த மேலே இருக்கிற கண்ணு பகுதியை எடுத்துடலாங்க. இப்போ எடுத்ததுக்கப்புறம் தக்காளியை நல்லா கையாலேயே மசிச்சு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கையிலே தாங்க மசிக்கணும், மிக்சியில் போடக்கூடாது. நல்லா மசித்து இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. இப்போது நான் புளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேங்க. அதையும் நல்லா கரைச்சி வடிகட்டி நம்ம மசித்து வச்ச தக்காளியிலேயே ஊற்றிக்கலாங்க. இப்போது இது ரெண்டையும் போட்டு நல்லா மசித்து எடுத்துக்கலாங்க கையிலேயே. இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் சட்டி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1 ஸ்பூன். நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நான் முழுசாக ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க, உரித்து அதை போட்டுக்கலாம். இப்போது பூண்டு கொஞ்சம் பொரியட்டுங்க. பூண்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா 2 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை 2 பொரியட்டுங்க. இப்போது சின்ன வெங்காயம் நான் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மீன்லேயே உப்பு போட்டு ஊற வச்சுருக்குறோம், அதனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். மீன் போட்டதுக்கப்புறம் சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம், கருகிடும் மசாலா. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்ச தக்காளி புளியை இதோடு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்து வந்து மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க, மீன் மூழ்கட்டும். ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. அவ்வளோதாங்க, மணக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம ஊர் சுவை, நம்ம வீட்டு சமையல். இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.